தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 செய்தியை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மொத்த திமுக கூடாரமும் ஆடி போய் கிடக்கு. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்காரு, இன்னொரு எம்எல்ஏ தலைமறைவாக இருக்கார், இன்னொரு எம்எல்ஏ சிங்கப்பூரில் போயிட்டு படுத்து கிடக்காரு, நெஞ்சு ஒலிக்குது. சரி, தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க? திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் லண்டனுக்கு போகிறோங்க, தமிழ்நாட்டிலே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? இவ்வளவு விஷயங்களும் இங்கே நடக்குது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் கட்சியின் தலைவராக இருக்கும்போது ஒரு விஷயத்தை சொல்லுவார், என் மக்களை தொட்டவங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆல்ரெடி சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் இவ்வளவு தூரம் வீரியமாக செயல்படுவார் அப்படிங்கிறத திமுக எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு தூரம் வீரியமாக செயல்படுறார். இதில் நிறைய பேர் கேட்குறாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே டிஃபமேஷன் கேஸ் போடலாம்ல விஜய், ஏன்னா அதிகாரம் கையில் இருக்குன்னு கைது பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பற்றி நான் தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ரெண்டாவது மிக முக்கியமானது, மொத்த திமுக கூடாரம் ஆடிப்போய் கிடக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நிரூபிச்சிடலாம். இந்த 2 விஷயங்கள். மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆளுநர் அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆளுநர் இருக்கார்ல, அவர் எப்படி போய் ஆய்வு பண்ணலாம்? எப்படி இதை நம்ம சும்மா விட முடியும்? ப்ரோ என்ன ப்ரோ, ஆளுநர் அவர் போய்ட்டு ஆய்வு பண்ணால் என்ன தப்பு இருக்குது? அவர் வைகையாரை பற்றி தானே பேசினார், நல்ல விஷயம் தானே, இதெல்லாம் அவர் பண்ணக்கூடாதா, பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேசக்கூடாது. அதில் வைகையாறு மோசமாக இருக்குன்னு பேசலாம், தப்பு கிடையாது. வைகையாரை ராஜ்பவன் தூய்மைப்படுத்துன்னு பேசுகிறார்ல, அங்கே தான் தப்பு. அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணுறாரு, அந்த ஆய்வு பண்ணப்படல அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. ஆனால் ஆய்வு பண்ணார் அப்படிங்கிறது ஊடகங்கள் சொல்கிறாங்க. நம்ம அண்ணன் சிடிஆர் அண்ணன் அமைச்சர் அவர்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. வன்னியரசு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. இது எல்லாமே போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு பாயிண்ட் புரியல ப்ரோ, ஆளுநரையே இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு இந்த விஷயம் தெளிவானமா வந்து சேரும். இந்த 2 விஷயங்களை பற்றி தெளிவானமா பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டது சரியா தவறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கைது செய்யப்பட்டது சரிதான். ஏன் தெரியுமா? 20ஆம் தேதி அன்னைக்கு அவர் என்ன பேசியிருக்காருங்கிறது உங்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வழக்கு பதிவு செஞ்சாங்க. வழக்கு பதிவை எப்படி செஞ்சாங்கன்னா, வன்முறையை தூண்டும் விதத்தில் இவர் பேசுகிறாரு, மாண்புமிகு முதலமைச்சரை பற்றி உரிமையாக பேசுகிறாரு, அமைச்சர் பெருமக்களை பற்றி தரைகுறைவாக பேசுகிறாரு, தனிப்பட்ட வாழ்க்கையை நடிகை கூட கூட்டறிப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் பல்வேறு விதமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்படி சரியானதாக இருக்கும்? ஒரு முதலமைச்சர் இருக்காரு, அவர் நிர்வாக ரீதியாக வந்து தவறு பண்ணுறாரு, இந்த தப்பு அந்த தப்பு, இவரை நியமிச்சது தப்பு, அவரை நியமிச்சது சரி, இப்படிலாம் பேசலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை விட்டு தனிப்பட்ட முறையில் டே அவனை இவனை அப்படிலாம் பேசுறது எந்த மாதிரி ஒரு வே ஆஃப் டோன் அப்படிங்கிறதா இங்கே பிரதானமானது. இப்போ டிஃபமேஷன் கேஸ் போடலான்னா போடலாம். யார் போடலான்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவர் மேலே போடலாம். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர் இருக்கும்போது அவரை பற்றி இவர் அவதூறாக பேசும்போது அவர் புகார் கொடுக்கல. தாவேக்காவோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு உறுப்பினர் அல்லது வந்து ஒரு பொறுப்பாளர் கூட வச்சுக்கலாம், அவர் கொடுத்த புகார் அடிப்படையில் தான் அந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அவர் இந்த புகார் எப்படி கொடுத்திருக்காருன்னா, இவர் இப்படி பேசுறாரு சார், இவர் பேசுனது ரொம்ப தப்பா இருக்கு, இப்போ நாங்க இதுக்கு ரியாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க சைடுல இருந்து ரியாக்ட் பண்ணி வன்முறையை தூண்டுற வகையில இருக்கு, சமுதாய அமைதியை குலைக்கும் வகையில இருக்கு, இதனால தான் சொல்றேன் இந்த பேச்சுக்கு கைது நடவடிக்கை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் கொடுத்த புகார் அடிப்படையில், அதாவது தாவேக்காவோட நிர்வாகி கொடுத்த புகார் அடிப்படையில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கைது பண்ணிடுவோன்னு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால தான் முன்ஜாமீன் போட்டிருக்காரு. நீதிபதி பார்த்திருக்காரு, எப்பா 7 முறை நீ வந்து எம்எல்ஏவா இருக்க, முன்னாள் அமைச்சரா இருக்க, ஒரு மாண்புமிகு முதலமைச்சரை பற்றி என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாதா? என்ன பேச்சு இது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தள்ளுபடி பண்ணதுனால 90 நிமிஷத்தில் காவல்துறை இவரை கைது பண்ணியிருக்காங்க. மிரண்டு போயிட்டு இருக்க மனுஷன் என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு தெரியல. வண்டி வந்து அவரோட வண்டியில் ஏற போனார். சார் அந்த வண்டிலாம் ஏறக்கூடாது, ஜீப்பில் ஏறுங்கன்னு சொல்லி ஜீப்பில் கூப்பிட்டு போயிட்டு 6 மணி நேரம் எஸ்பி ஆஃபீஸில் வச்சு விசாரித்து இப்போ நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நீதிமன்றம் வந்து முடிவெடுக்கும், இதற்கு கைது வந்து சரியா சரியில்லையா அப்படிங்கிற முடிவை கொஞ்ச நேரத்தில். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே கூட நீதிமன்றம் எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்ச அடிப்படை அரசியலை சொல்கிறேன், எது வேணால் நடக்கலாம். நீதிமன்றம் பார்த்துட்டு அந்த நீதிபதி சம்மந்தப்பட்ட அந்த நீதிபதி பார்த்துட்டு இல்லைங்க ரிமாண்ட்லாம் கொடுக்க முடியாது, சொந்த ஜாமீனில் வெளியே வர்றேன் அப்படிங்கிற முடிவுக்கும் வரலாம். இல்லைங்க ரிமாண்டு கொடுக்கலாம், 5 நாள் ரிமாண்டில் இருக்கட்டும்னு சொல்லி ரிமாண்டில் கூட இவரை நகர்த்தலாம். 2ல எது வேணா நடக்கலாம். ஏன் சொல்றேன்னா, இந்த விஷயத்துக்கு கைது நடவடிக்கை வந்து இவர் வந்து முன்ஜாமீன் மனுவை ரத்து பண்ணதும் நீதிமன்றம் தான். மறுபடியும் இவரை கைது பண்ணி ரிமாண்டு கூட்டு போகும்போது வேற ஒரு நீதிபதி அங்க இருக்கும்போது அவர் என்ன முடிவெடுக்க போறாருங்கிறது நம்ம முன்னாடி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த விஷயத்தை அலோ பண்ணணும்னு சொல்றேன். ஏன்னா அந்த அரசியல் களத்துல நாகரிகமான அரசியல், மரியாதையான அரசியலை தாவேக்கா விதைக்க முற்படுது. இப்ப தாவேக்கா சைட்ல இருந்து நான் எம்எல்ஏ இருக்காங்கல்ல, எம்எல்ஏக்கள் யாரை பற்றியாவது அவதூறா மரியாதை இல்லாமல் பேசினாலும் எனக்கும் இதே விதி தான் பொருந்தும். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி மரியாதை இல்லாமல் நான் பேசினாலும் எனக்கும் இதே விதி தான் பொருந்தும். ஏன்னா இந்த அரசியல் களத்தில் மரியாதையான உரையாடலை தாவேக்கா விதைக்க முற்படுது. அதற்காண்டி சில கைது நடவடிக்கை நம்ம மேற்கொண்டால் மட்டும்தான் அரசியல் பேசு, மரியாதையாக பேசு அப்படிங்கிற இடத்தை நோக்கி நம்மளால் நகர்த்த முடியும். இது நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்ட். இப்போ 2வது, ஏவா வேலு இருக்கார்ல, அவர் என்ன சொன்னார், நான் வந்து மிக முக்கிய
முக்கியமாக வந்து இந்த ரைடெல்லாம் நடக்கும்போது நான் சட்டப்படி எதிர்கொள்வேன் அப்படின்னு சொன்னார். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார், பழிவாங்கல் நடவடிக்கை எங்களோட கழக தோழர் வந்து பயங்கரமாக எதிர்கொள்வார் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க எதிர்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்பிச்சாங்க. சம்மன் அனுப்பிச்சா சிங்கப்பூரில் போய் படுத்து கிடக்கீங்க. தமிழ்நாட்டில் வந்து ஹாஸ்பிட்டலே இல்லாதமாகி சிங்கப்பூரில் போயிட்டு நெஞ்சு வலிக்குதுன்னு படுத்து கிடக்காங்க. இப்போ நீதிமன்ற நடைமுறையில் இந்த உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு வேலிடான பாயிண்டாக எடுத்துப்பாங்க வாத பிரதிவாரங்களில். செந்தில் பாலாஜி வெளியே வந்தது கூட அப்படித்தாங்க, உடம்பு சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி தான் வெளியே வந்தார். நெஞ்சு வலி ஆக்ஷன்லாம் நிறையா படத்தில் போடுவாங்கல்ல. ஏன்னா நீதிமன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நெஞ்சு வலிக்குது, உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்க ஒரு விஷயத்தா கன்சிடர் பண்ணுவாங்க மனிதாபிமான அடிப்படையில். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவசங்கர் முன்னாள் அமைச்சர் வந்து அவரோட உதவியாளர் வந்து இந்த மாதிரி பணம் வாங்கிட்டான்னு சொல்லி அவருக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் சம்மன் அனுப்பிச்சாங்க. வந்தார், சம்மனில் ஆஜரானார். சம்மனில் ஆஜராகி கேட்ட கேள்வி விஷயங்கள் அத்தனையும் பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கு விசாரணை சாதாரணமாக நடக்கலைங்க, சும்மா கூப்பிட்டுலாம் மிரட்டலைங்க, உண்மைக்குமே விசாரணை பண்ணுறாங்கிற தகவல் திமுக தலைமைக்கு போனதுனால இந்த டைரக்ஷனை எப்பா நெஞ்சுவலி ட்ராமா போடு அப்படிங்கிற டைரக்ஷனை நோக்கி நகர்த்திட்டாங்களா அப்படிங்கிறது என்னுடைய பெரிய சந்தேகமாக இருக்குது. தலைவர் நெஞ்சுவலின்னு படுத்திருக்காரு, நெஞ்சுவலின்னு படுத்துக்கட்டும், எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வரணும்ல, மறுபடியும் சம்மன் அனுப்புவாங்க, மறுபடியும் சம்மன் அனுப்பி விசாரிப்பாங்க. ஏன்னா 5 வருஷம் தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி தான் நடக்க போகுது. ஏன் தெரியுமா அதை நான் அடுத்து சொல்கிறேன், பொதுப்பணித்துறையில் வேற எதுவும் புகார் இருந்தால் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு லெட்டர் பேரை கொடுத்து எதுவும் தப்பு நடந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் இந்த அறநிலையத்துறையில் நம்ம அண்ணன் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இதான் என் மெயில் ஐடி, இந்த மெயில் ஐடிக்கு ஆதாரத்தோட தெரியப்படுத்துங்க, அடுத்த ஆக்ஷனை நான் எடுக்கிறேன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த வழக்குக்கு நெஞ்சு வலின்னு படுத்துட்டீங்க, இப்போ அடுத்தடுத்த வழக்குகள் வந்தால் என்ன பண்ண போறீங்க, எத்தனை நாள் நெஞ்சு வலின்னு படுக்க போறீங்க? கண்டிப்பாக பாய வேண்டிய ஈட்டி பாயத்தான் செய்யும். ஏவா வேலு இல்லை, ஏவா வேலுக்கு ஈட்டியை ஏவ வேண்டிய இடத்துக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ நெஞ்சுவலி ட்ராமா அப்படிங்கிறது நீதிமன்றங்களை ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க, ஒரு மாதிரி யோசிக்க அவகாசம் வேணும்ல, அதனால இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, ஆல்ரெடி செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசிட்டோம். என்ன மாதிரி வேலைகள் பார்க்குறாங்க அவரோட தம்பிகள். அது மட்டும் இல்லாமல் ஒரு டீமை வச்சு ஒரு விஷயத்தை கூட சரியாக செய்ய தெரியாமல் இந்த மாதிரி பண்ண போய் ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு அண்ணன் இப்போ வரைக்கும், நேற்று வீடியோவில் பேசினேன், செய்தியாளர் சந்திப்பு ஏன் சந்திக்கல, ஏன் வெளியே வந்து ஏன் அறிக்கையை கொடுக்கல, ஏன் ஒரு ட்வீட் கூட போடல, உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது ஏன் அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது இப்போ வரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை. இப்போ நம்ம பேசுகிற தருவாய் வரைக்கும் பதில் வரல. இப்போ இவரோட தம்பி இவங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க போல. இப்படிலாம் நடக்கும்போது திமுக என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, ஓட விட்றாங்கப்பா தாவேக்க, நம்மள என்ன பண்ணுறதுன்னு தெரில, நம்ம என்ன பண்ணாலும் ஆப்போசிட்டில் இருக்கிற வேற சில கட்சிகள் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, போன ஆட்சியில் காவல்துறை வச்சு நம்ம பயங்கரமாக பண்ணிவிட்டோம், இந்த ஆட்சியில் நமக்கு எதுவும் நடக்கும்போது நம்ம பேர் கெட்ட பேர் ஆகி போயிடும்னு சொல்லி மக்கள் மத்தியில் யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் திமுக மட்டும்தான் இங்கே வந்து பயங்கரமாக நின்று சண்டை செய்ய வேண்டியது இருக்குது. இந்த தருணத்தில் நம்ம ஒரு 6 லட்சம் மனு வாங்கி வச்சுருக்கோம், திமுக எப்படி அமைப்பு ரீதியாக மாற்றலாம் செய்யலாம்னு சொல்லி. அது மேலே தான் நடவடிக்கை எடுக்க போய் யாரையாவது நீக்க போய் அவங்க யாராவது வேற கட்சியில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா வேணாப்பா, இருக்கிற விஷயத்தை காப்பாற்றணும்னா மறுபடியும் ஒரு சீரமைப்பு குழுவை போடு. ஆட்சியில் போட்டாங்க 40 குழு, அதே மாதிரி கட்சியில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சீரமைப்பு குழுவை போட்டு எப்படி திமுகவை சீரமைக்கலாம் அப்படின்னு ஒரு குழு போட்டுட்டு, நான் லண்டனுக்கு போகிறேன்பா, ஊர்லே இல்லை, நான் என் பேரனோட பட்டமளிப்பு விழாக்கு போகிறேன், ஆளை விடுங்கன்னு சொல்லி லண்டனுக்கு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுங்கிறது திமுகவுக்கு தெரியல. ஏன்னா விஜயனை அடிக்கிற ஒவ்வொரு அடியும் நெத்தி அடியாக இருக்குது. எல்லாமே ஆதாரத்தோட தரவோட அடுத்தடுத்த ஆக்ஷன் நோக்கி இறங்கும் போது இவங்களால சமாளிக்க முடியல. இது மொத்தமாக ஒரு பாயிண்ட்னு வச்சுங்களேன். இப்போ ரெண்டாவது விஷயம், என்ன ப்ரோ ஆளுநருக்கு மேலே என்ன கோபம், ஆளுநர் ஏன் இப்படிலாம் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கும் ஆளுநருக்கும் எந்த கோபமும் கிடையாதுங்க. தமிழ்நாடு எவ்வளோ பெரிய மாநிலம், இந்த மாநிலத்துக்கு பொறுப்பாளரை வச்சு நியமனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பொறுப்பாளர் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கும் போது தான் நமக்கு கோபம் வருது. இப்போது தலைமை ஆசிரியர் இருக்காருன்னா அவரோட வேலையை அவர் பார்க்கணும், ஆசிரியர் பெருமக்கள் அவங்களோட வேலையை பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்கன்னா முதலாளி ஒரு வேலையை பார்க்கணும், நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சால் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். நம்ம அத்தனை பேரும் எது அடிப்படையில் இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அரசியலமைப்பு அடிப்படையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அரசியலமைப்பில் எல்லாமே இருக்குது. முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம், ஆளுநருக்கு என்ன அதிகாரம், எம்பிக்கு என்ன, எம்எல்ஏக்கு என்ன, சட்டமன்ற தேர்தல் எப்படி நடக்கணும், நாடாளுமன்ற தேர்தல் எப்படி நடக்கணும், தேர்தல் ஆணையம் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம அரசியலமைப்பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் 1950லேருந்து அரசியலமைப்பை நம்ம ஏற்றுக்கிட்டோம். அப்போ அதுபடி தானே எல்லாருமே செயல் பண்ணோம். இப்போ ஆளுநர் போகிறாரு, வைகை ஆற்றை தாண்டும் போது
ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, இங்கே தண்ணியே இல்லாமல் இருக்குது, இதை நோக்கி நம்ம தான் ஆக்கப்பூர்வமாக செய்யணும் அப்படின்னு அவர் சொன்னார்னா பிரச்சனை இல்லை. ராஜ்பவனே இறங்கும்னா ராஜ்பவன் என்ன பண்ணோம்? ராஜ்பவனில் யார் இருக்கா? ஆளுநர் என்ன மம்பட்டி எடுத்து வந்து வெட்டுவாரா? எனக்கு புரியல. ராஜ்பவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கீங்க? இதைத்தான் நம்மளுடைய அமைச்சர் சிடிஆர் அவர்கள் கேட்டிருப்பாங்க. சார் எதுக்கு சார் தேவையில்லாத வேலை? இதே வைகை ஆற்றை நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணோம்? நம்ம வைகை ஆற்றை, நம்ம வைகை ஆறு, அணை, இது எல்லாத்தையும் நம்ம மீட்டு உருவாக்கம் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஸ்டெப்பெல்லாம் எடுத்தாச்சு. சுற்றுச்சூழல் அனுமதிக்கு, நீர்வளம் சம்பந்தப்பட்ட அனுமதிக்கு, மாசு கட்டுப்பாடு வாரிய அனுமதிக்கு நம்ம வந்து நகர்த்தியிருக்கோம். அந்த விஷயத்தை அவங்க அனுமதி கொடுத்தா தமிழ்நாடு அரசு இதை பண்ண போகுது. நீங்க யார் சார் குறுக்க? உங்களுக்கு என்ன சார் வேலை இருக்கு? நீங்க யார்கிட்ட சொல்லணும்? மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் அந்த இடத்துல யார் இருந்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்க, சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாவது செய்ய சொல்லுங்க சார், நம்ம அரசாங்கம் ஏதாவது செய்யணும் சார் சொல்லுங்க. நீங்க ஆலோசனை கொடுக்கலாம். அமைச்சரையே முதலமைச்சர் எப்படி மாற்றணும்னு ஆசைப்படுறாரோ மாற்றுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். இல்லை முதலமைச்சர் ஏதாவது டவுட் உங்கள்கிட்ட கேட்டார்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா நீங்க மாநிலத்தோட தலைவராக இருக்கீங்க, முதலமைச்சர் மாநிலத்தோட நிர்வாக தலைவராக இருக்காரு. உங்க ரெண்டு பேருக்கும் ஆலோசனை, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறது தான் உங்க வேலை. ஏன்னா இங்க நிர்வாக தலைவர் வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்க மாறிக்கிட்டே இருக்காங்க. தலைவராக இருக்கிற நீங்க இந்த நிர்வாக தலைவர் மாறும்போது இந்த நிர்வாகம் சார்ந்த ஆலோசனைகளை நீங்க கொடுக்கறதா உங்களோட வேலையா இருக்கணும். அதை விட்டுட்டு உங்களோட அதிகாரம் என்னன்னே தெரியாம நீங்க போய் ஆய்வு கூட்டம் நடத்துறீங்க. ப்ரோ அவரு ஒன்றிய அரசோட ஸ்கீம் பற்றி தானே ஆய்வுக் கூட்டம் நடத்தினாரு. அவர் என்ன தமிழ்நாட்டு அரசோட ஆய்வுக் கூட்டம் நடத்தினாரு? அதை நடத்த வேண்டியது யார்? எம்பி தானே நடத்தணும். எம்பி தானே அந்த குழுவோட தலைவராக இருப்பாங்க. சும்மா இல்லை நண்பர்களே, அதற்குன்னு ஒரு குழு இருக்குது, அந்த குழுக்கு ஒரு எம்பி இருக்காங்க. அதாவது வெங்கடேசன் அவர்கள் இருக்காங்களே, கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு உறுப்பினர், அவர் தான் அந்த குழுவோட தலைவராக இருக்கார். அவர் தான் அந்த தொகுதியோட எம்பியாக இருக்கார். அவர் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை ஆளுநர் எப்படி பண்ணலாம்? அந்த குழுவோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி. அதோட பேர் டிஷா அப்படின்னு சொல்லி ரொம்ப சுருக்கமாக சொல்லுவாங்க. அந்த குழு தான் வந்து வெல்ஃபேர் ஸ்கீமை பற்றி, ஒன்றிய அரசு மாநில அரசோட அந்த ஸ்கீம் இருக்குல்ல, 2 பேர் சேர்ந்து சில திட்டங்களை செயல்படுத்துவாங்கல்ல, அதை பற்றிலாம் விவாதிக்க வேண்டியது அவங்க தான், நீங்கள் கிடையாது. அதுக்கு தான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆளுநர் கூப்பிட்டா போகாதீங்க, அப்படி போனால் உங்களுக்கு சம்மன் அனுப்புவோம். சம்மன் அனுப்பி எதனால எந்த காரணத்துக்காண்டி ஆளுநரை நோக்கி போறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இந்த ஆளுநர் இருக்கார்ல, இவர் கூவாத்தை தாண்டி தான் முதலமைச்சர் விஜய் அவர்களை பதவியேற்பு விழாக்கு வந்திருப்பார். அப்போ கூவாரை பற்றி எங்கேயாவது பேசினாரா? இவர் டெல்லிக்கு போனார், அமித்ஷா அவர்களை சந்திச்சார், ஏதாவது ஒரு லைட்டாக போட்டு விடுப்பா, நம்ம இணக்கமாக போகணும்னு நினைக்கிறோம். ஆளுநரை வச்சு விளாடணும்னு நினச்சாங்கன்னா, மாநில சுயாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நம்ம தலைவர் அதற்காண்டி எப்படி ஃபைட் பண்ணுவாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அவர் இணக்கமாக போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் அத்தனையுமே நடக்கணும்னு ஆசைப்படுறாரு. இல்லை நான் சண்டை தான் செய்வேன், சண்டைக்கு தான் வருவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் முதலமைச்சர் அதற்கு தயாராக இருக்கார். அதுக்கு வன்னியரசு அவர்களை வச்சு கண்டனம் தெரிவிக்க வச்சிட்டாரு. சிடிஆர் என்ன ப்ரெஸ் மீட் கொடுக்க வச்சிட்டாரு. அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் போனீங்கன்னா நம்ம முதலமைச்சர் அடுத்த ஸ்டெப் போவார். இதோட நிப்பாட்டிக்கிறது நல்லது. வைகை ஆறு, வேற எந்த ஆறு, அந்த ஆறு, எந்த ஆறா இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் முதலமைச்சர். அவர்கிட்ட சொல்லுங்கள், சார் இதெல்லாம் மாற்றினா நல்லாயிருக்கும், இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அவர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, அவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது. அவர் தான் எல்லாத்துக்கும் சைன் பண்ண முடியும், அவர் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். அதிகாரம் இருக்கிற அவர் தான் செய்யணுமே தவிர அதிகாரம் இல்லாத நீங்கள் அமைதியாக இருக்கணும். உங்களோட கருத்துக்களை முதலமைச்சர்கிட்ட சொல்லணும். ஸோ ஆசிரியர் இருக்கிறவங்க ஆசிரியரோட வேலையை பார்க்கணும், தலைமை ஆசிரியர் இருக்கவங்க தலைமை ஆசிரியர் வேலையை பார்ப்பாங்க. மாற்றியெல்லாம் இங்கே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதை சொல்லிட்டு ரொம்ப 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 கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். மறுபடியும் ஆளுநர் இதை பண்ணாங்கன்னா, மாண்புமிகு ஆளுநர் அவர்களே, நாகரிகமாக உங்களோட செயல்பாடை கண்டித்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.